குக் வித் கோமாளி சீசன் 7 டபுள் ட்ரபிள் பெரும்பாலான மக்கள் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கா? இந்த ஷோக்கான டிஆர்பியும் மக்கள் எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதனால திரும்பவும் ஒரு புதுசா ட்ரை பண்றோன்ற மாதிரி புதிய முயற்சியை இன்னைக்கு எபிசோட்ல எடுத்துன்னு வந்திருக்காங்க. எப்படியாவது வியூவர்ஸை பார்க்க வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியும். அப்படி என்ன முயற்சி, அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக்கும் போடாமல் பார்க்குறீங்க மக்களே. லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். குக் வித் கோமாளி சீசன் 7 பொறுத்தவரையும் ஃபர்ஸ்டே வந்து ரக்ஷனை தூக்கிட்டு மாக்காப்பா மற்றும் ஜோயாவை போட்டாங்க. இந்த ரெண்டு பேர் காம்பினேஷன்ல ஏதாவது ஹிட் ஆகுதான்னு ஒரு முயற்சி பண்ணாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஜோயா அந்த இடத்துல எதுக்கு நிற்கிறாங்க, ஏன் நிற்கிறாங்கன்னு ஜோயாக்கவே தெரில. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சரி சும்மா நிற்கிற பொண்ணுக்கு எதுக்கு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு அவங்கள டாட்டா பாய் சொல்லிடலான்ற மாதிரி சொல்லி ஜோயாவை முடிச்சு விட்டாங்க. அடுத்து இந்த ஷோவில் வந்து ஒவ்வொரு வீக்குமே ஒவ்வொரு டைட்டில் கொடுப்பாங்க. மெனு சேலஞ்ச், டிஃபன் பாக்ஸ் சேலஞ்ச், கிராமத்து சமையல், நாட்டுப்புற சமையல்ன்ற மாதிரி ஒவ்வொரு டேக்லைன் கொடுத்து புதுசு புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்து என்ன பண்ணாங்க, சரி இதுதான் சாக்கு, மாக்காப்பா வெளியே போயிருக்காரு, ரக்ஷன் எடுத்துட்டு வருவோம், ரக்ஷனை வச்சாவது ஒர்க் அவுட் பண்ணுவோன்ற மாதிரி ரக்ஷனை உள்ள கொண்டு வந்தாங்க. ரக்ஷனை எடுத்துட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ரக்ஷன் உள்ள வந்தது என்னமோ ஒரு பாசிட்டிவ் சைனா எனக்கு இருந்துச்சு. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். மாக்காப்பாவா ரக்ஷனானா குக் வித் கோமாளில ரக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த மூவ் ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ வேற என்ன பண்றதுன்னும் போது ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, சீனியர் வெர்சஸ் ஜூனியர்ன்றது வருஷம் வருஷம் நடக்குமா, அதுக்கேற்ற மாதிரி நடந்தது. ராஜு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷபானா, உமீர்லாம் கூப்பிட்டு வந்து அந்த சீனியர் ஜூனியர் அப்படின்ற ஒரு கேம் பிளே பண்ணாங்க. அப்போ ஒரு நல்ல விறுவிறுப்பு உருவாச்சு. ஜூனியர் என்ன பண்றாங்க, சீனியர் என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு விறுவிறுப்பு உண்டாச்சு. உடனே என்ன பண்ணாங்க, ஓஹோ இந்த கான்செப்ட் நல்லா இருக்கே, நிறைய பேர் விரும்பி பார்க்கறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சு அடுத்த வாரமே என்ன பண்ணாங்க, ரெண்டு டீமா பிரிச்சாங்க. ஒயிட் டீம், ஆரஞ்சு டீம் அப்படின்ற மாதிரி ரெண்டு டீமா பிரிச்சு போட்டாங்க. ஆனா அதுவும் ஒர்க் அவுட் ஆகல பெருசா. மக்கள் அதுக்கும் பெருசா விரும்பி வரல. இப்படி ரெண்டா பிரிச்சு போட்டாங்களா, சரி போன வாரம் வேற ரெண்டு பேர் எலிமினேட் பண்ணிட்டோம், இந்த வாரம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், திரும்ப சான்ஸ் கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி இருந்த குக்குங்களுக்கு, குறிப்பா ஃபைனலிஸ்ட் வந்து அந்த கப்பை வாங்காம ஏங்கின உள்ளங்கள் இருக்கு இல்லையா, வருத்தப்பட்ட உள்ளங்களுக்கு திரும்ப ஒரு சான்ஸை கொடுக்குறோன்ற மாதிரி அந்த சீனியர் ஜூனியர் கான்செப்டை எடுத்துன்னு வந்து திரும்ப இதுல இன்க்ளூட் பண்றதா அப்படின்ற மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. பிக் பாஸ்ல தான் இது நடக்கும். எலிமினேட் ஆகிட்டு போயிட்டு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்குறோன்னு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி இதுல பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த 4 பேர் இன்னைக்கு இன்ட்ரோ பண்றாங்க. இதுல குறிப்பா இன்னைக்கு ஷோ ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா, என்ன இன்னைக்கு 4 பேரை வச்சு என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல தான் அப்பதான் அனௌன்ஸ்மெண்ட்டே, சீனியர் வெர்சஸ் ஜூனியர். இப்போ அவங்க வந்து உங்க டீம் கூட போட்டி போட்டு கேமை விளையாட போறாங்கன்ட்டு. அப்போ இதுல உங்களுக்கு சந்தேகம் வரும், சரி அவங்க ஒரு நாள் 2 நாள் வர போறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல மக்களே, அவங்க திரும்ப இந்த ஷோல இப்போ ஒரு கண்டஸ்டன்ஸா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த ஷோல கண்டஸ்டன்ஸ் மாதிரி இப்போ அவங்க வந்து டைட்டில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க போட்டு விட்டாங்க. இது சொன்ன உடனே ஏன்டாடி அதுக்கு நாங்க தானே கிடைச்சோமா, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இத்தனை பேர் வெளியே அமைச்சிட்டு நாங்க இப்போ வந்து உட்கார்ந்துருக்கோம், இதுல எங்களை வச்சுதான் இதெல்லாம் பண்ணுவீங்களான்ற மாதிரி ஒரு பக்கம் சங்கீதா, அரவிந்த், இந்த அந்த இப்போ கரண்ட்ல இருக்கிற அந்த குக்குங்களுக்கு இந்த மைண்ட் வைஸ் ஓடினதையும் பார்க்க முடிஞ்சுச்சு. இதுல குறிப்பா அந்த சிடபிள்யூசி துரேந்தர் ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க பாருங்க. ஆரஞ்சு டீமை முடிச்சு விட்டு இப்போ இந்த பக்கம் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்க சம்யுக்தாக்கு ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அது அல்டிமேட்டா இருந்துச்சு. ஓகே, இது நடந்து முடிஞ்ச உடனே சரி யார் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தா, சீசன் 1ல இருந்து ரம்யா பாண்டியன் அந்த குட்டி பவுல் அந்த ஒரு சீன்லாம் இருக்கு இல்லையா, அவங்கள எடுத்துட்டு வந்து, ஏன்னா ரம்யா பாண்டியன் புகழ் ஒரு காம்போ இருக்கு இல்லையா, அந்த காம்போவை எடுத்துட்டு வந்து ஏதாவது பண்ணலாம் ட்ரை பண்றாங்கன்ட்டு ரம்யா உள்ள வந்தோடனே எனக்கு இந்த ஷோ தான் பல பேரை வாங்கி கொடுத்தது. ஸோ இந்த ஷோ கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நான் டைரக்டா வந்துட்டேன் அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டு, ஸோ என்ன பண்ணாலும் நான் பண்ண ரெடி அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்றாங்க. அடுத்து சீசன் 6ல இருந்து உமீர் 6 வீக்ஸா நான் பார்த்துருக்கேன். பட் இந்த வாட்டி வந்து இதுக்கப்புறம் பாருங்க எங்க சீனியரோட ஆட்டத்தை பாருங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு. ஏன்னா இப்போ உமீரை கூப்பிட்டு வந்தா உமீர் அண்ட் சுனிதாக்கு ஒரு காம்பினேஷன் ஒர்க் ஆகும். அதனால இதுக்கப்புறம் சம்பவம் இருக்க போகுதுன்னு. ஏன்னா உமீர் எலிமினேஷன்ன்றது இது வந்து ஒரு மோசமான எலிமினேஷனாக தான் இருந்தது. ஸோ அதனால இப்போ ஒரு வாய்ப்பு, கப்பாது ஜெயிக்கட்டும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அடுத்து சீசன் 6ல சபானா, குறிப்பா சபானாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 6ல ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு டெரர் பீஸ் மாதிரி சமையல வேற மாதிரி பண்ணாங்க. இந்த வாட்டி மனவலி இருந்தது. ஃபைனல்ல போய் நான் தோத்துட்டேன். கண்டிப்பா அந்த மனவலி இருக்கு, அது போக்கணும், நீங்க சமைக்க வாய்ப்பு கொடுத்தா வரீங்களான்னு கேட்டாங்க. தோ வரங்கய்யா, முதல்ல வரங்கய்யா அப்படின்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன்ற மாதிரி சபானா. அடுத்து சீசன் 2ல இருந்து த எனர்ஜி
ஓஜி அப்படின்றது சொல்லலாம். பாபா மாஸ்டர் வந்த உடனே அங்க ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாரு பாருங்க, ஆட்டம் போட்டாரு பாருங்க, வேற மாதிரி. அப்பதாங்க அந்த செட்டே அது இருந்தது. ஸோ பாபா பாஸ்கரோட என்ட்ரி வேற மாதிரி இருந்தது. இந்த என்ட்ரிலாம் பார்த்த உடனே ஐயா என்னங்க ஐயா இப்படி பண்ணிட்டீங்களா ஐயா, ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கொடுத்து, இப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து நாங்க வந்திருக்கோம், இப்ப நீங்க இவ்வளவு இறக்கி விட்டா எப்படிங்க ஐயா, அப்ப நாங்க கஷ்டப்பட்டதுக்கு என்னங்கயா பண்றது, நீங்க அடுத்த சீசன் இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த ஓல்டு இப்ப கரண்ட் ஜென்ரேஷன் குக்கெல்லாம் பேசுறாங்க. என்ன பண்றது, அவங்களுக்கும் வருத்தம் இருக்குதானே செய்யும். நம்ம இந்த சீசன்ல நம்ம தான் டைட்டில் வின் பண்ணு நினைச்சிட்டு இருந்தா டப்புன்னு ஓல்டு இருக்கிற சீனியரை உள்ள இறக்கி விட்டா நமக்கு கப்பு போயிடும் போலயே அப்படின்ற மாதிரி வருத்தங்கள் இருக்கத்தானே செய்யும். என்ன பண்றது, இவங்களும் தாண்டி இந்த கப்பை ஜெயிங்க, சேனலுக்கு டிஆர்பி இல்லையா, அதனாலதான் இதை பண்றோன்ற மாதிரி பண்ணியாச்சு. அடுத்து கோமாளியோட பேரிங்ல வந்து என்ன தெரியுமா, கோமாளியோட பேரிங்ல ஸோ குறிப்பா வந்து ஒரு 2 கோழி என்ன பண்ணுவோம், முட்டை போடுமா. அந்த முட்டை ஜூனியர் 1 சீனியர் 1 எடுப்பாங்க. அந்த முட்டைக்குள்ள கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் மாதிரி வருவாங்க. அதுவும் கிராமத்து, இந்த வாரம் கிராமத்து சமையலாம், அதனால கிராமத்து சம்பந்தப்பட்ட கேரக்டர் படத்துல நடிச்ச அந்த கிராமம் கேரக்டர்ல இருந்து ஆட்கள் வருவாங்க. ஓகே, அதுல கோழி வந்து எங்கேயாவது சேவல் முட்டை போடுமா, சேவல் கெட்ட போட்டு வந்து முட்டையை போட்டாங்க, அதுதான் அல்டிமேட்டு. ஃபர்ஸ்ட் உமீருக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜித் கெட்ட போட்டு சிட்டிசன்ல இருந்து வந்தாரு. அதுல குறிப்பா விக்கி சிவா அந்த டைலாக்லாம் நல்லா பண்ணாரு. அது குறிப்பா ஆரஞ்சு பட்டியிலிருந்து ஒட்டு மொத்தமா காலி பண்ணிட்டு இங்க போயிருக்காங்களே சம்யுக்தா அப்படின்ற மாதிரி இருக்கட்டும், வயிறு எரியுது இல்ல அப்படின்ற மாதிரி அந்த ஸ்லாங்கும் முயற்சி பண்ணார். ஓகே, கொடுக்கலாம். அடுத்து சம்யுக்தாவுக்கு வந்தது சத்யராஜ் அன்சரு. ஸோ அன்சர் அந்த கெட்டப் பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. ஸோ என் கேரக்டரை புரிஞ்சிக்கவே இல்லைங்களா ஐயா அப்படின்ற டைலாக் சீனுமே சூப்பர். அடுத்து சபானா வந்து பாத்தீங்கன்னா புகழ் வேண்டாம், வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்க ரம்யா பாண்டியன் வந்து இருக்கிறதால புகழ் அங்கதான் போவாங்கன்னும் போது சபானாக்கு வந்தது கோமாளி வந்து குஷ்பு கெட்டப் போட்டு சுனிதா அவங்க ஊரை சுத்தி காட்டுறியான்ற மாதிரி பாபா மாஸ்கர் கூட ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க. அடுத்து டிராவிட் அண்ட் ராஜுக்கு வந்து கண்டிப்பா ராமர் வேணும்னாங்க. சரத்குமார் கெட்டப் போட்டு நாட்டாமை கெட்டப்ல ராமர் வந்து அந்த டைலாக் ஒன்று பேசினாருங்க, செமையா பேசினார். சீரியஸா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலயும் குறிப்பா அரவிந்தன் சங்கீதா வந்து எனக்கு ஒரு தீர்ப்பை சொல்லுங்கய்யா, நியாயத்தை சொல்லுங்கய்யான்னும் போது அந்த வந்திருக்கிற சீனியர் குக்ஸை வச்சு அந்த இடத்துல பின்னி டாப்ல செமையா இருந்தது. அந்த நாட்டாமை சீன் பயங்கரம். அடுத்து ரம்யா பாண்டியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்தாரு. யாரு, சின்ன கவுண்டர் தங்கதுரை. அவர் வந்து உப்பு தப்பு கிப்புன்னு பேசிக்கிட்டு இருந்தாப்பல, அவர் விட்டுறோம். அதுக்கப்புறம் சங்கீதாக்கு வந்து பாத்தீங்கன்னா மனோரமா கெட்டப் போட்டு டாலி வந்து ஓப்பனா வந்து கலாச்சி விட்டாங்க ரக்ஷனை. ஏன்டா பொய் சொல்றதெல்லாம் நம்புறியே, நான் மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு எப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ரக்ஷன் முடிச்ச தருணம் நல்லா இருந்தது. அடுத்து பாபா பாஸ்கர் சித்திஸ்டையா முட்டையில பாபா பாஸ்கர் எடுக்கிறாங்க, லைலா வராங்க. லைலா யாருன்னு பார்த்தா வர்ஷா வந்தோடனே எல்லாம் பாபா பாஸ்கர் அந்த பொண்ணா, உங்க சோழி கதை முடிஞ்சு போங்கன்ற மாதிரி அவரு வெறுத்து எடுத்து இருந்தாங்க. என்னத்த சொல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் வர்ஷா அந்த பொண்ணு ட்ரை பண்றாங்க, முயற்சி பண்றாங்க, என்னங்க பண்றது, அதை விடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் ஃபைனலி சித்திஸ்டேயாக்கு ராஜ்கிரண் கெட்ட போட்டு புகழ் வந்தாரு. அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடாம மற்றவங்க எல்லாம் அவரை வச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. கடைசியில அட்வான்டேஜ் டாஸ்க் மசாலா அம்மியில அரைக்கணும். 10 நிமிஷம் குக்கு, 10 நிமிஷம் கோமாளி, 10 நிமிஷம் குக்கு, 20 நிமிஷம். அதுல அந்த அசிஸ்டன்ட் குக்கு தான் பண்ணுவாங்க. அந்த கப்புள்ஸ்ல இருக்கிற மீன் குக் மேல போயிருவாங்க. இதுல எல்லாம் பண்ணாங்க. இதுல குறிப்பா ரம்யா பாண்டியனோட அந்த மொக்க ஜோக்ஸ், அவங்க கடி ஜோக்ஸ் நிறைய பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் சிறப்பா சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. இதன் அடிப்படையில ரம்யா தங்கதுரை வந்து அந்த உருண்டை அந்த மசாலா அம்மியில அரைச்சி இது பண்ணோம் இல்லையா, 7 பண்ணாங்க, 1 ரிஜெக்ட் ஆகி 6. அனிருத்தா அண்ட் அன்சூர் வந்து 7 பண்ணி 2 ரிஜெக்ட் ஆச்சுட்டு 5. இதுல அனிருத் கொஞ்சம் டபுள் மினி டைலாக்லாம் பேசினாரு, அதை தவிர்த்துருக்கலாம். புகழ் அண்ட் ஸ்ரேயா வந்து பாத்தீங்கன்னா 10 பண்ணாங்க, அது 10மே செலக்ட் ஆயிடுச்சு. அவ்வளவு அவமானப்படுத்திட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராஜ்கிரண் மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருப்பார் புகழ், அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் சுனிதா அண்ட் சபானா வந்து பாத்தீங்கன்னா 6 பண்ணியிருந்தாங்க. உமீர் அண்ட் சிவா வந்து 9, டிராவிட் அண்ட் ராமர் அண்ட் டிராவிட் வந்து 7. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா 21 சீனியர் டீம், 22 ஜூனியர் டீம். கடைசியில வராங்க பாபா பாஸ்கர் அண்ட் சங்கீதா டாலி. பாபா பாஸ்கர் 6 பண்றாங்க, சங்கீதா டாலி 7 பண்றாங்க. ஆனா அந்த 7மே ஷைஃப் இல்ல, ஐ மீன் உருண்டைனா இப்படி இருக்கும், கொழுக்கட்டை எப்படி பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த கொழுக்கட்டை மாதிரி அவங்க பிடிச்சி அட்வான்டேஜ் டாஸ்க்கு தோத்து இருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் சீனியர் டீம் இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கு ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்லாம் கிடைக்குது அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கணும். எத்தனை பேர் ரம்யா பாண்டியன், பாபா பாஸ்கர், உமீர், ஷபனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஷோ நான் பார்ப்போம்பா அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நானும் எத்தனை பேர் பார்க்குறீங்க, நான் கண்டிப்பா இது இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு பார்க்குறேன். உங்களுடைய கருத்தும் போட்டுருங்க. பாய் கைஸ்.